அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. நம்ம 9வது வகுப்பில் இருக்கோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அல் ஹஷர் 59வது அத்தியாயம். அதில் 18வது வசனத்திலிருந்து 24வது வசனம் அதற்கு உரிய விளக்கங்களை அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இந்த வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். பொதுவாக குரானை பார்க்க போகும்போது ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு கருத்தை சொல்லக்கூடியதாக இருக்கதா இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த குரான் வசனத்தை மேலாக ஒரு செய்தியின் நோக்கத்தை அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு செய்தி கிடைக்கும். அதை கூர்ந்து கவனிக்கும் போகும்போது அதில் நமக்கு வேறு ஒரு செய்தியாக அறிவியல் கிடைக்கும், இல்லை வேறு ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சிந்தனையை சொல்லக்கூடிய விஷயம் நம்ம உள்ளாந்து சிந்திக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதே போல் இந்த ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம ஆழ்ந்த சிந்தனையில் ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன ஏராளமான விஷயங்கள் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுலேருந்து அல்லாஹுவை எப்படி நம்ம அஞ்சுவது, அப்புறம் அல்லாஹுவை அஞ்சுவதற்கான காரணங்களை பற்றியும், அப்புறம் அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்களுக்கு என்ன செய்ய வேணும், அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதையும், அப்புறம் அல்லாஹ் அஞ்சாதவங்களுக்குரிய நஷ்டத்தையும் பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுறான். அப்புறம் அல்லாஹுவோட தன்மைகளையும் பண்புகளையும் அவனுடைய ஆற்றல்களையும் இதில் சொல்லி காட்டுறான். அவனுக்குரிய தனித்தன்மைகளை பற்றி இதில் சொல்லி காட்டுறான். அதாவது 18வது வசனத்தில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா வத்தர்லு நஃப்ஸின் மா தர்ல அலிஹாத் வத்தக்குல்லா இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள், மறுமைக்காக நாம் செய்த வினையை ஒவ்வொருவரும் கவனிக்கட்டும். அல்லாஹுவை அஞ்சுங்கள், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன் அப்படின்னு அல்லாஹ் இதில் சொல்லி காட்டுறான். அதாவது நம்பிக்கை கொண்டவங்களை பொதுவாக இந்த வசனத்தை பார்க்கும்போது நம்பிக்கை கொண்டவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான கருத்தை குறிக்கிது. மறுமையை பற்றி அல்லாஹ் அதில் கவனமாக இருங்க, அல்லாஹ் அஞ்சிக்கோங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்குறான், நன்கு அறிஞ்சக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு மேலோட்டமாக பார்த்தா கிடைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஆனால் இது உள்ளார்ந்து நம்ம சிந்திக்கும் போகும்போது இதில் என்ன நல்லா சொல்லி காட்டுறோம்னா, நம்பிக்கை கொண்டு வர பார்த்து, அதாவது இறை நம்பிக்கை உடையவங்களை பார்த்து தான் சொல்கிறான். அவங்கள எப்படி சொல்கிறான், அல்லாஹுக்கு அஞ்சுங்க, நம்பிக்கை கொண்டவங்களை பார்த்து தான் சொல்கிறான். நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு நடங்க, மறுமைக்காக நீங்கள் தாம் செய்த ஒவ்வொரு செயலையும் கவனித்து செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். லீஹாத் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாம் இங்கே பயன்படுத்துகிறான்னா, நாளை மறுமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் செயல்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு கவனத்தோடு செயல்படுங்க அப்படின்னு அல்லாஹ் இதில் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறான். நீங்கள் எந்த மறுமையில் நீங்கள் நற்பயனை அடையணும்னா, அதில் நீங்கள் வெற்றி அடையணும்னா, அப்போ நீங்கள் ஒவ்வொரு செயல்களையும் நாளை மறுமைக்காக நீங்கள் என்னென்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அந்த செயலுக்கு நீங்கள் கவனத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கோங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு இது சொல்கிறான், அறிவுரை சொல்கிறான். மேலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி செயல்கள் செஞ்சீங்கன்னா அதை அல்லாஹ் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். நீங்கள் மறுமைக்காக நாளைக்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அல்லாஹ் இதில் கவனிக்கக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம நன்மை அடையணும், மறுமையில் அதை வெற்றி பெறக்கூடியணுங்கிறது தான் ஒவ்வொருத்தவரோட நோக்கமாக இருக்கும். அப்போ அந்த மறுமைக்கான வெற்றிக்கான செயல்களில் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் அல்லாஹுவை நேசத்துக்குரியவர்களாக ஆக வேணும்னா நம்ம அதுக்கான பணிகளையும் அதுக்கான செயல்களில் நம்ம கூர்ந்து கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலா தகுனு கல்லதீன நஸஅல ஃபஅன்ஸஹும் அன்ஃபுஸகும் உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன். அல்லாஹுவை மறந்தோரை போல் ஆகிவிடாதீர்கள்,
அவர்களையே அல்லாஹு அவன் மறக்க செய்து விடுவான். அவர்களே குற்றவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். இங்கே யாருக்கு சொல்லி காட்டுறான்னா, முத்தகீன்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவங்களாகவும் மக்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு செயலும் அல்லாஹு தான் நமக்கு இது கொடுத்தான், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்புறமா அல்லாஹுவை ஒவ்வொரு செயல்களையும் அல்லாஹுவை நினைவு கூறுவாங்க. ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், அதில் நமக்கு நேர்மையாக நடக்க சொல்லியிருக்கான் அப்படிங்கிற அல்லாஹு சொன்ன கட்டளையை இப்போ கடைபிடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு தர்மம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அந்த தர்மத்துக்கான கூலி அல்லாஹ் மறுமையில் நமக்கு தருவான், அல்லாஹ் மேலும் மேலும் நமக்கு ரஜக தருவான் அப்படின்னு முத்தகீன்களும் மூமின்களும் எப்படி இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயங்களிலையும் அன்றாட செயல்களில் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை மறந்தோரை போல் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்கிறான். இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்னா, அல்லாஹ்வை நினைவு விட்டு உலக நினைவுகள்லையும் உலக விஷயங்களில் அதுலேயே நம்ம மூழ்கி இருக்கக்கூடியவங்களாக இருக்கோம். அப்போ அல்லாஹ் மறந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களை அவன் மறக்கடிக்க செய்து விடுவான். இந்த உலகத்திலே உலக விஷயங்களே நம்ம மூழ்கி இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை எதற்காக படைச்சிருக்கான் அப்படிங்கிற இதை மறக்கடிக்க செஞ்சுருவான். அதாவது அல்லாஹை வணங்குறதுக்காக தானே நம்மளை அல்லாஹ் படைச்சிருக்கான், அந்த செயல்களில் நம்மளை வழி தவற செஞ்சு விடுவான். அதனால் எப்போதுமே நம்ம எப்படி இருக்கணும்னா, அல்லாஹை மறக்கக்கூடிய விஷயத்துலேருந்து விடுபட்டு எல்லா விஷயங்கள்லையும் நம்ம அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி நம்ம அல்லாஹ்வை மறந்தோம்னா அவங்கள அல்லாஹ் குற்றவாளிகள்னு சொல்கிறான். அப்போ நம்ம எல்லா செயல்கள்லையும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்வை மறந்தவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் நம்ம குற்றவாளிகளாக ஆகிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்துலேருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அடுத்த வசனத்தில், 20வது வசனத்தில், லா ஏதவ் அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னாத்தி ஹுமுல் ஃபாசிகூன். நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள், சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் என்ன சொல்லி காட்டுறான்னா, தக்வா உடையவங்களும் தக்வா இல்லாதவங்களும் சமமாக மாட்டாருங்க. தக்வா உடையவங்க எப்படி இருப்பாங்க, அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க. தக்வாதாரிகள் அல்லாஹுவை மறந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் மேலேயே சொல்லி காட்டுறான். தக்வாதாரிகள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களும் தக்வாதாரிகள் இல்லாதவங்களும் சமமாக மாட்டாங்க. தக்வா உடையவர்கள் தான், அதாவது சொர்க்கவாசிகள் தான் இங்கே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். மேலும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த குரானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹ்வின் அச்சத்தால் அது பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர்கள். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இதை உதாரணமாக அவர்களுக்கு கூறுகின்றோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குர்ஆன் வரும்போது அல்லாஹுடைய அச்சத்தில் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அந்த மலை அதோட தன்மையிலிருந்து விலகி அது அல்லாஹுக்கு முழுமையாக அல்லாஹுடைய அச்சத்தால் அது பணிந்து அதோட தன்மையிலிருந்து விலகுது. அதே போல் நம்மளும் குர்ஆன் போகும்போது அதில் நம்ம எப்படி இருக்கணும், அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவங்களா, நம்ம முழு மனதோடு அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். குர்ஆனை முன்முடிவு இல்லாமல் அதில் முழுமையாக நம்ம கூடுதல் கவனத்தோடு அதில் செயல்படணும். இறைவன் அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் சொல்ல கட்டளைகளையும் எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனத்துலேருந்து நம்ம விளங்குது. மேலும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், இதில் ஏகத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. மறைவானதையும் வெளிப்படையானதும் அவன் அறிந்தவன். அவன் அளவற்ற அல்லாத நிகரற்ற அன்புடையோன். இதில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹுவோட தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்.
அவன் வந்து வணங்கிறதுக்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ் தான் அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் சொல்கிறான். அவன் வந்து மறைவானவத்தை அறிவன், வெளிப்படையானதே அறிவன் அப்படிங்கிறான். அப்போ வந்து எல்லாவற்றையும் மறைவான விஷயங்களாக இருந்தாலும் மனிதனுக்கு தெரியாத விஷயங்கள் அதிகமாக நிறையா இருக்குது. ஏதாவது ஒரு ஒரு அமீபாவாக இருக்கட்டும், சின்ன மைக்ரோஸ்கோப்பை கொண்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது, நம்மளால் அறிய முடியாது. அதெல்லாம் வந்து அல்லாஹ் தான் அறிவான். வெளிப்படையாக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளால் அறிய முடியும். அல்லாஹ் எப்படி அறிவான்னா மறைவான விஷயங்களையும் அறிவான். நம்ம இப்போ ஜின்களை பார்க்க முடியாது, அல்லாஹ் வந்து ஜின்களை அறிவான். அதே மாதிரி வெளிப்படையாக இப்போ நம்மளால் என்ன உணர முடியுமோ, கண்ணுக்கு என்ன நம்மளால் பார்க்க முடியுமோ அதை தான் அறிவான். நமக்கு அல்லாஹுவால் தான் எல்லாவற்றையும் அறிய முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து அவனோட தனித்தன்மை இங்கே சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். மறைவானவற்றையும் வெளிப்படையானதையும் அறிந்தவன் அவன் அளவற்ற அருளால் நிகரற்றன் அன்புடையோன். அல்லாஹுடைய அன்புக்கு நிகராக எதுவுமே இல்லை, நிகரெல்லா அன்புடையோங்கிறதே அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாருமில்லை. அவன் பேரரசன், தூயவன், நிம்மதி அளிப்பவன், அடைக்கலம் தருபவன், கண்காணிப்பவன், மிகைத்தவன், ஆதிக்கம் செலுத்துபவன், பெருமைக்குரியவன். அவர்கள் இணை கற்பித்ததை விட்டும் அவன் தூயவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பண்புகள் பற்றி இங்கே சொல்கிறான். அப்புறம் மேலும் சொல்கிறான், அவனே அல்லாஹ், அவன் படைப்பவன், உருவாக்குபவன், வடிவமைப்பவன். அவனுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன. வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனை துதிக்கின்றன. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வை பற்றியே மறுபடி சொல்லிவிட்டு அவன் படைப்பவன். அதாவது படைப்பவன்னா ஒன்றுமே இல்லாததுலேருந்து ஒரு படைப்பு அல்லாஹ் உருவாக்கி அதுக்கு அல்லாஹ் வடிவமைக்கிறான். அதைத்தான் அல்லாஹ் ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்கிறான். அல்லாஹ் படைப்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உருவாக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வடிவமைப்பேன், உருவாக்குனதுக்கு வடிவத்தை கொடுக்குறவன் அல்லாஹுவால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். இல்லாத ஒன்றிலிருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹுவால் தான் முடியும் அப்படின்னு அல்லாஹுடைய பண்பை பற்றி இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் என்னென்னா முத்தக்கீன் ஆவதற்கான வழிகளை எல்லாம் வந்து இங்கே சொல்லி காட்டுறான். இதில் உள்ள வழிகள் எல்லாமே முத்தக்கீன்களாக இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கணும், அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இங்கே தக்வாதாரிகளுக்கு பற்றியும் குர்ஆனில் முத்தக்கீன்களாக மாறுவதற்கான வழிகளை பற்றி அல்லாஹ் இங்கே வந்து சொல்லி காட்டுறான். குர்ஆனை வந்து தக்வாவோட பெறுவதற்கான வழிகளை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறான். அப்புறம் குர்ஆனை தக்வாவுடன் இணைப்பதை பற்றியான வழிகளை இந்த வசனத்துலேருந்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வந்து குர்ஆன் ஒன்று வரும்போது அல்லாஹ்வின் அச்சத்தெல்லாம் பயந்து அந்த குர்ஆனில் முழுமையாக முத்தக்கீன்களாக மாறுவதற்கான வழிகளை வந்து அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். தக்வா பெறுவதற்கான வழிகளை அல்லாஹ் இங்கே சொல்லிவிட்டு குர்ஆனை படிக்கிறதுனால நம்ம தக்வாதாரிகளாக ஆகலாம் அப்படின்னு அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான். அல்லாஹை அறிஞ்சு கொள்வதால் அல்லாஹை நம்ம பற்றி அறிஞ்சோம்னா, அவனோட ஆற்றல்களை பற்றி நம்ம சிந்திச்சோம்னா முத்தக்கீன்களாக மாறுறதுக்கான வழிகளை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். கவனத்தோடு இதில் செயல்பட்டோம்னா முக்கியமான வழிகளை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு ஏற்படுத்துகிறான். கவனத்தோடு இதில் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறான். முத்தக்கீன்களாக நம்ம மாறிட்டோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய செயல்களை கவனத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா, முத்தக்கீன்கள் பண்புகள் நமக்குள்ளே நுழைஞ்சிடுச்சுன்னா அல்லாஹ் வந்து முத்தக்கீன்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து மேலும் பல வசனங்களை சொல்லி காட்டுறான். முத்தக்கீன்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களோட செயல்களை பற்றியும் முத்தக்கீனோட பண்புகளை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி 3வது அத்தியாயம் 76வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆல இம்ரான் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 76வது வசனத்தில், அவ்வாறு இல்லை, யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சி நடக்கிறார்களோ அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகின்றான். அதாவது யாரெல்லாம் வந்து
நமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாங்களோ, நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினா அல்லாஹ் இடத்துல அல்லாஹுடைய நேசம் கிடைக்குமா. அல்லாஹ் வந்து நம்மளை விரும்புவேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹுடைய நேசம் அன்பு எப்படி கிடைக்கும்னா, ஒருவர் வந்து ஒரு ஃப்ரெண்டை நேசிக்கிறோம்னா அவங்களுக்காக நம்ம எப்படியெல்லாம் அவங்கள சந்தோஷமாக அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கான வழிகளை நம்ம செய்வோம். அதே மாதிரி நம்ம வந்து வாக்குறுதியை நிறைவேற்றணும்னா அந்த பண்பு நம்ம இடத்துல இருந்தால், முத்தகீன்கள் பண்புல இது ஒரு பண்பு, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய பண்பு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா அல்லாஹ்வே நம்மளை ஃப்ரெண்டாக்கி நேசத்துக்குரியவராக ஆக்குறேன், அல்லாஹ் வந்து நம்மளை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வே நம்மளை நேசம் கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் எவ்வளோ சிறப்பாக்குவான். நம்ம வந்து அல்லாஹுடைய நேசம் பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் விருப்பத்துக்குரியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம மாறணும். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 3வது அத்தியாயம் 120வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலை ஏற்படுத்துகின்றது, உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் சகித்து கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்கள் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாது, அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். அதாவது முத்தகீன்களுடைய செயல்களை இருக்கக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு நீங்கள் அஞ்சு நடந்தீங்கன்னா, பொறுமையோடு இருந்தீங்கன்னா, தக்வாவுடையவராக நீங்கள் இருந்தீங்கன்னா, எதிரிகளோட சூழ்ச்சியிலேருந்து கூட அல்லாஹ் வந்து நம்மளை பாதுகாக்கிறேன், அவங்களுக்கு எந்த கேடும் ஏற்படாமல் இருக்கும், எந்த கேடும் ஏற்படாது, அவங்களோட சூழ்ச்சி வந்து நமக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அப்படிங்கிறத இல்லை அல்லாஹ் சொல்லிக்கிட்டான். இறைவன் அஞ்சு நடந்தோம்னா அல்லாஹ்வே நமக்கு பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 7வது அத்தியாயம் அல் அராஃப் அப்படிங்கிற அதில் 96வது வசனத்தில் எல்லாம் சொல்லி கட்டுறான். ஒரு ஊரில் சேர்ந்தவங்களை பற்றி சொல்கிறான் அல்லாஹ். அவ்வூர்களை சேர்ந்தோர் நம்பிக்கை கொண்டு நம்ம அஞ்சி இருந்தால் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம். மாறாக அவர்கள் பொய்யென கருதினர், எனவே அவர்கள் தீமை செய்து வந்ததின் காரணமாக அவர்களை தண்டித்தோம். இங்கே தண்டித்தவங்களை பற்றி சொல்லிவிட்டு இவங்க இப்படி இருந்தால் நான் அல்லாஹ் எப்போ வந்து அருள்மலை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடந்திருந்தா அவங்க வந்து அவங்களுக்கு நான் என்ன செஞ்சுருப்பேன், வானத்திலிருந்து பூமியிலிருந்து அருள்மலையை வந்து திறந்து விட்டுருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம வந்து முத்தகீன்களாகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சு நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்துலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதான், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள்மலை பரக்கத்தையும் திறந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 7வது அத்தியாயம் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு தெளிவை அவன் வழங்குவான், தீமைகளை உங்களை விட்டும் நீக்கி உங்களை மன்னிப்பான், அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னா, நம்பிக்கை கொண்டு நீங்கள் அல்லாஹுக்கு அஞ்சு நடந்தால் அல்லாஹ் வந்து உங்களுக்கு நேர்வழியை தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்மளை வந்து தவறிலிருந்து அல்லாஹ் வந்து பாதுகாக்கிறேன், நமக்கு நேர்வழியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். உதாரணமாக நமக்கே இந்த குர்ஆனை அல்லாஹ் கொடுத்து, இந்த குர்ஆனை கொடுத்து இதில் நேர்வழி கிடைக்கும், இதில் நேர்வழி இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த குர்ஆனை நம்ம அணுகும்போது அல்லாஹ் வந்து நம்ம வந்து தெளிவான சிந்தனையோடு அல்லாஹ் அஞ்சி அந்த சிந்தனையோடு நம்ம குர்ஆனை இப்போ அணுகுனோம்னா அல்லாஹ் வந்து நமக்கு இதுலேருந்து நேர்வழியை கிடைக்க வைக்கிறான். நம்மளை தவறிலிருந்து நம்மளை வந்து நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே மேலே சொல்கிறான். உங்களுக்கு அவன் தெளிவை அவன் வழங்குவான், உங்கள் தீமைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களை மன்னிப்பான். நம்ம தீமை செஞ்சிருந்தாலும் அதிலேருந்து அல்லாஹ் நம்மளை நீக்கி நம்ம பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிப்பான், மகத்தான அருளுடையவன். அவன் வந்து எப்பேற்பட்ட அருளுடையவனா, மகத்தான என் ரப்பு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ வந்து நம்ம தவறே செஞ்சுருந்தாலும் அல்லாஹுக்கு அஞ்சி அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அவன் மகத்தான அருளுடையவன். நம்மளை வந்து நம்ம தீமைகளிலிருந்து நம்மளை விலக்கி அந்த பாவத்தை மன்னித்து அல்லாஹ் வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். 65வது அத்தியாயம் அதில் 2, 3, 4 வசனங்களை சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வை அஞ்சி
அவர்கள் நடந்தாங்கன்னா அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் போக்கிடத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மேலும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நம்ம அல்லாஹ்வே சார்ந்திருந்தோம்னா நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்துவான், ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 2வது வசனத்தில். மேலும் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவங்க எண்ணி பார்க்காத வகையில் அவர்களுக்கு உணவளிப்பான், அல்லாஹ்வை சார்ந்திருப்பவருக்கு அவன் போதுமானவன். அல்லாஹ் சொல்கிறான், நம்ம எதுவுமே எண்ணி பார்க்காத, நம்ம நினச்சி பார்க்காத வகையில் அல்லாஹ் நமக்கு உணவளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவனையே அல்லாஹ்வே சார்ந்திருப்போருக்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவன், வேறு யாரும் தேவையில்லை, அவங்களே போதுமானவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவன் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ்வை அஞ்சி அவர்களுக்கு நடப்போருக்கு அவங்களுக்கு காரியங்களை அல்லாஹ் லேசாக்குவேன், எளிதாக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம அனைவரும் தக்வா உடையவர்களாகவும் முத்தகீன்கள் பண்புகளை நம்மளுடைய செயல்களையும் உள்ளங்களையும் கொண்டு சென்று அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.